என் செல்ல குழந்தையே, இன்று உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை மதித்து என் வாக்கினை கேட்க வந்ததோடு மட்டுமல்லாமல் நான் உனக்கு காண்பித்திருக்கின்ற இந்த எண்ணையும் என் குழந்தை நீ தொட்டிருக்கிறாயல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இன்று உனக்கு அதிசயம் நடக்கப் போவது உறுதிதானே. இன்று எக்காரணம் கொண்டும் உன் வாழ்க்கையில் நான் ஒரு அதிசயத்தை நடத்தி கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன். நீ என்னுடைய அன்பை மதித்து என்னுடைய வார்த்தைகளை மதித்து என் முன்னால் நின்று நீ கேட்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே சர்வ நிச்சயமாக உனக்கான நம்பிக்கையை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கிறேன், உனக்காக நான் இருக்கிறேன் என்பது உனக்கு புரியும் வரை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் இல்லை. 4, 6, 4, 2, 9 இந்த எண்ணை இன்று சங்கடகர சதுர்த்தி நாளில் தொடும் பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயம் நடக்கும் என்று உன் அம்மா ஆணித்தரமாக ஒவ்வொரு முறையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். சட்டென்று இந்த எண்ணை இந்த நாளில் என் பிள்ளையால் தேடி தெரிய முடியாது. என் குழந்தைக்கு தெரியும், அம்மா பல முறை நமக்கு சொல்லிவிட்டால் இந்த எண்ணை தொடும் பொழுது நமக்கு அதிசயம் நடக்கும் என்று. ஆனாலும் நாம் எங்கு சென்று இந்த எண்ணை தேடுவது? நாம் நினைத்த நேரத்தில் இந்த எண் நம் கண்களில் படுமா? நாம் நினைத்த நேரத்தில் இந்த எண்ணை நம்மால் கண்டுவிட முடியுமா என்று என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? நிச்சயமாக என் குழந்தை, உன்னுடைய இந்த யோசனைகளினால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்கள், இந்த வாழ்க்கையில் உனக்கென வருகின்ற பல விஷயங்கள் எல்லாமுமே இதுவரையிலும் உனக்கு பெரிய அளவில் கஷ்டத்தை கொடுக்காமல் உனக்கு நன்மைகளை தந்து கொண்டிருக்கின்றது. முன்பெல்லாம் எப்பொழுதும் கஷ்டங்களும் கவலைகளும் தொடர்ந்து கொண்டிருந்த இந்த வாழ்க்கையானது இப்பொழுது ஓரளவிற்கு பரவாயில்லை என்று சொல்கின்ற நிலைக்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத நேரங்களில் இந்த வாழ்க்கையில் நம்மால் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல நன்மைகள் நடக்கும். நீ கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு பல நன்மைகள் உன்னை வந்து சேரும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களையும் என் குழந்தை நீ சரிவர புரிந்து கொள்ள எப்பொழுதும் உன்னை தயார்படுத்தி வைத்துக்கொள். விநாயக பெருமானினுடைய அருளோடு இந்த எண்ணெய் இன்று தொட்ட பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைத்துவிடும். நீ நினைத்த மாத்திரத்தில் நினைத்த வெற்றியை உன்னால் பெற முடியவில்லை என்றாலுமே அந்த வெற்றி உனக்கு கிடைக்கின்ற நேரம் இந்த வாழ்க்கையில் நீ நிச்சயமாக மனமகிழ்ச்சி அடையக்கூடிய நேரமாகத்தான் இருக்கும். பரவாயில்லை, இப்பொழுதாவது நமக்கு கிடைத்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயமாகத்தான் அது இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருந்து உனக்கு இதையெல்லாம் கொடுக்கப் போகின்ற இந்த நேரம், உன்னோடு நான் இருந்து உனக்கு அத்தனை விஷயங்களையும் தரப்போகின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து உன் முன்னால் நடக்கப் போகின்றது. உன்னோடு எப்பொழுதுமே நான் இருக்கிறேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை விட்டு ஒரு அடி கூட தொலைவு அம்மா நகர்ந்து செல்ல மாட்டேன். என் குழந்தையை, விநாயக பெருமானுக்கு உகந்த நாளில் நின்று கொண்டிருக்கின்றோம். பெருமாளின் அன்போடும் அருளோடும் நீ நிச்சயமாக இன்று இந்த வாழ்க்கையில் நினைத்ததையெல்லாம் சாதிக்க வேண்டும். சரி, இந்த எண்ணெய் நான் உன் முன்னால் காண்பித்து விட்டேன். உண்மையில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டுமே இதுவெல்லாம் என்னவென்று தெரியும். வாழ்க்கையில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று புரியும். எப்பொழுதும் போல என் குழந்தை, நீ இந்த வாழ்க்கையில் அனுபவிக்கின்ற சந்தோஷங்கள், இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற உண்மைகள் என்று எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ சரியாக இந்த வாழ்க்கையில் வழிநடத்த வேண்டும்.
உனக்கு நான் கொடுப்பது உன் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா இந்த எண்ணை காண்பித்து நம்மை தொடச் சொல்கிறாள் என்றால் நிச்சயமாக இதிலிருந்து நமக்கு நல்லது நடக்கும் என்று நீ நம்பினால் மட்டுமே அதை நீ தொட முடியும். இல்லாத பட்சத்தில் தாயானவள் என்னை நீ சோதிக்க நினைத்தாயானால் நீ சோதனைக்கு ஆளாகி விடுவாய். எதையுமே நீ நம்பிக்கை இல்லாமல் தொட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் இது நடக்குமா, நம் தாயானவளை நாம் சோதித்து பார்ப்போமே என்று என் பிள்ளை நீ சொல்லிக் கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக என் பிள்ளையே வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வரும். ஏன் தெரியுமா, ஒரு தெய்வம் நானே உன் முன்னால் வந்து ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது என்னை நீ நம்பாமல் செல்லும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு வேறு எதன் மீதுதான் நம்பிக்கை இருக்கப் போகின்றது? இந்த வாழ்க்கையில் வேறு எந்த விஷயத்தின் மீதுதான் உனக்கு நம்பிக்கை கிடைக்கப் போகின்றது? இப்படித்தான் இந்த வாழ்க்கையில் பல விஷயங்களை நம்பிக்கை இல்லாமல் நீ தொலைத்திருக்கிறாய் என்பதனை நான் புரிந்து கொள்வேன். என் குழந்தையே, 464229 இந்த எண்ணை என் குழந்தை நீ இன்று எங்கு வேண்டுமானாலும் எழுதி வைக்கலாம். குறிப்பாக உன்னுடைய பூஜை அறையில் இன்று மாலை நேரம் நீ விநாயக பெருமானுக்கு பூஜைகள் செய்கின்ற நேரத்தில் ஒரு தாம்பூல தட்டில் திருநீறு பரப்பி அதன் மீது இந்த எண்ணை நீ எழுதி வைத்து விட்டால் போதும். என் குழந்தையே, விநாயக பெருமானுக்கு உகந்த எண் என்று நான் சொல்கின்ற வேளையில் என் பிள்ளைக்கு என்ன யோசனை வருகின்றது? தெய்வங்களுக்கு உகந்த எண் என்றால் அப்படி என்ன நான் இதுவரையிலும் கேள்விப்பட்டதில்லையே என்று சொல்கின்ற பிள்ளைகளையும் நான் பார்க்கின்றேன். என் குழந்தையே, ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் எல்லாமும் சில விஷயங்களை உனக்கு புரிய வைக்கும். அப்படித்தான் இன்றும் இந்த விஷயம் உனக்கு புரிய வந்து கொண்டிருக்கின்றது. எப்படி உனக்கு புரிய வைப்பது? இந்த வராகி நான் இருக்கிறேன் என்பதே சில காலத்திற்கு முன்தான் பல பிள்ளைகளுக்கு தெரிய வந்திருக்கிறது. நிறைய பேருக்கு என்னை தெரிந்திருக்கவே வாய்ப்பு கிடையாது. நான் எப்பொழுது உனக்கு உன் முன்னால் வந்து நிற்க வேண்டும் என்று நினைத்தேனோ அந்த நேரத்தில் சரியாக என்னை யார் என்று உனக்கு நான் உணர்த்தி இருக்கின்றேன். உனக்கு எப்படி விருப்பமோ, எப்படி சொன்னால் நான் இருப்பது தெரியுமோ அந்த வகையில் உன் முன்னால் நான் வந்து நின்றிருந்தேன். அதுபோலத்தான் என் குழந்தையே, எந்த விஷயமானாலும் அந்த விஷயத்தில் ஒரு தடுமாற்றம் இருக்கத்தான் செய்யும். எந்த விஷயமானாலும் அந்த விஷயத்தில் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாகவே பல கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். இவை எல்லாவற்றையும் தாண்டி நீ இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை அடையும் பொழுது நீ நிச்சயமாக எல்லாவற்றையும் நினைத்து நினைத்து பெருமகிழ்ச்சி அடைவாய். நானும் விநாயக பெருமானும் இன்று அதைத்தானே மனதார நினைக்கின்றோம். இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன்னை முழுமையாக வந்து சேரவில்லை என்றாலும் கூட உனக்கென நான் கொடுக்கின்ற அத்தனை நன்மைகளையும் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து விட்டால் போதும். எதிர்பாராத தருணங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு முழுமையாக கிடைக்கும் நேரம் நீ கனவிலும் நினைத்திராத அளவிற்கு நம்பிக்கை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீ நினைக்கலாம் நமக்கு எப்படி சாதிக்க முடியும் என்று. ஆனால் நீ உன்னுடைய முயற்சிகளை சரியாக கைக்கொண்டு இந்த விஷயத்தை உன் மனதிற்குள் தெளிவில் நினைவில் கொண்டு நீ செய்ய நினைத்து பார். நிச்சயமாக உனக்கு மிக பெரிய வெற்றிகள் எல்லாம் கிடைக்கும். உனக்கே நீ உன்னை நம்ப முடியாத அளவிற்கு சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கு உதவி செய்கின்ற மனது மற்றொருவருக்கு வந்துவிட்டால் போதும். ஏனென்றால் இப்பொழுதெல்லாம் யாரும் உதவி செய்ய முன் வருவதில்லை. யாருக்கும் ஒரு கஷ்டம் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்தில் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் யாருக்குமே இருப்பதில்லை. தான் நினைத்ததை எல்லாம் தான் எப்படியாவது சாதித்து விட வேண்டும். அதனால் யாருக்கு எந்த பாதிப்புகள் வந்தாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை என்றுதான் எல்லோருமே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களே தவிர ஒருபோதும் யாருக்கும் எந்த ஒரு விஷயங்களிலும் உதவிகளை செய்து விடுவதில்லை. ஆனால் நீ மற்றவர்கள் போல் இருக்காதே. ஏன் தெரியுமா? நீ தெய்வத்தின் குழந்தை அல்லவா? இந்த தெய்வத்தின் பிள்ளை அல்லவா?
அப்படியானால் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா? நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற அத்தனை உண்மைகளையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? அதனால் நீ நான் கொடுப்பதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களுக்குள்ளும் தலையிட்டு விடாமல் நல்லது நடக்கப் போகின்ற நேரம் இது என்பதனை புரிந்து கொண்டு உன்னாலான உதவிகளை மற்றவர்களுக்கு நீ மனதார செய்து கொடுக்க வேண்டும். எந்த நேரத்திலும் என் பிள்ளை யாரையும் நம்பி விடாதே. தெய்வமன்றி யாரும் உனக்கு துணை கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் நினைத்து விட்டால் எதுவுமே சாத்தியம் எனும் பொழுது நீ எந்த ஒரு விஷயத்தையுமே தேவையில்லாமல் இந்த வாழ்க்கையிலிருந்து விட்டுவிட நினைக்கக்கூடாது. அப்படி நீ விட்டுவிட நினைத்தாயானால் அந்த நிலையில் தெய்வம் வந்து உன்னை கை தூக்கிவிடும். அந்த நிலையில் தெய்வத்தின் அன்பு உனக்கு கிடைக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த நேரமும் இனி நிச்சயமாக ஒவ்வொரு நாளுமே உனக்கு பேரதிசயத்தை தான் உணர்த்தி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. அந்த வகையில் இன்று நான் உனக்கு கொடுக்கின்ற பேரதிசயம் விநாயக பெருமானினுடைய அன்பையும் அருளையும் உன்னிடத்தில் பெற்று கொடுக்கக்கூடிய அவரினுடைய எண்ணெய் பற்றியதல்லவா? என் குழந்தையே, இந்த எண்ணெய் நீ எழுதி வைத்தாலும் சரி, எதிர்பாராத நேரத்தில் எங்காவது கண்டுவிட்டாலும் சரி, ஒருவேளை இன்று நான் சொன்ன வார்த்தைகளை கேட்டு என் மூலமாக இந்த எண்ணெய் பார்த்தவர்கள் எல்லாம் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் நினைத்ததை எல்லாம் நடத்தி விடுவார்கள். அவர்களுக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ மனமுடைந்து போவதை விட தெய்வத்தின் அருளால் எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ நம்பிவிட்டால் அது போதும். இந்த தாயானவளினுடைய அன்பு ஒட்டு மொத்தமான மகிழ்ச்சியை நோக்கி இன்று சங்கடகர சதுர்த்தி நாளில் உன்னை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது. உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் களையும். இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் பிறக்கும். என்றும் எப்பொழுதும் நீ எதிர்பார்க்கின்ற வெற்றி கொஞ்சம் கொஞ்சமாக உன் கைகளில் வந்து கிடைக்கும். மனநிறைவோடு வாழ வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டால் போதுமா? அதற்காக நீ எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் பெரிய அளவில் உனக்கு கை கொடுக்க வேண்டும் என்றால் இந்த தெய்வத்தினுடைய அன்பையும் அந்த இடத்தில் நீ பெற்றிருக்க வேண்டும். நிச்சயமாக தெய்வத்தின் அன்பை முழுமையாக பெற்ற குழந்தை அல்லவா நீ? அதனால் எந்த நேரத்திலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்பதனை நீ சர்வ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, இது போன்ற நாட்களில் இது போன்ற செய்திகள் உன்னை வந்து சேரும் பொழுது உன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் வெளியே வந்து உனக்குள் பல நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும். உனக்கே உனக்கானதான பல உண்மைகள் எல்லாம் உன் கைகளில் வந்து கிடைக்க வேண்டும். எதிர்பாராமல் என் பிள்ளை உன் தாயானவள் என் முன்னால் வந்து நின்று நீ வேண்டி நின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கின்றேன். வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்களும் வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களை கொடுக்கின்றவர்களும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை பெற்றவர்களாகவோ அல்லது உன்னுடன் பிறந்தவர்களாகவோ உனக்கு மிகவும் நம்பிக்கைக்குரிய நட்பாகவோ இது போன்றுதான் இருக்க முடியும். அந்த இடத்தில் என் குழந்தை, நீ ஏதாவது வாழ்க்கையில் தவறுகள் நடந்திருக்கின்றதா, ஏதாவது பிரச்சனைகள் வருகிறதா என்பதனை சற்று சிந்தித்து பார்த்து அதிலிருந்தெல்லாம் நீ மீண்டு வந்து கொண்டே இரு. எந்த நொடியில் வாழ்க்கை சட்டென்று ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி கொடுக்கும் என்று தெரியாது. ஆனால் எல்லாமும் சரியாக இருக்கும் பொழுது எந்த நேரத்திலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, மனது எப்பொழுதுமே சரியான விஷயங்களை யோசிக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகள் உன்னை தொடர்ந்து வந்து நடக்கும். இத்தனை நாளும் உனக்கு நான் கொடுத்த விஷயங்களும் இத்தனை நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திய உண்மைகளும் என்று இவையெல்லாமுமே என்றும் என்றென்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடும் என் பிள்ளை நீ வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இங்கில்லை. எதிர்பாராத விருப்பங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு விலகிவிட வேண்டும். எதிர்பாராத தருணங்கள் எல்லாம்
இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் நம்பிக்கையோடு கிடைக்க வேண்டும். நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டது என்பதனை விட நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைத்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். மனமகிழ்ச்சியோடு இரு. விநாயக பெருமானின் அருளோடு உனக்கு ஒரு வெற்றி செய்தி வந்தே தீரும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.